2024ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளை தமிழகத்தைச் சேர்ந்த ஜோ டி குரூஸ், பத்மா சுப்பிரமணியம் உள்ளிட்டோருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி கௌரவித்தார். கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம் மற்றும் சமூக பணி உள்ளிட்ட பிரிவுகளில் சாதனை படைத்தவர்களுக்கு கடந்த ஜனவரியில் மத்திய அரசு பத்ம விருதுகளை அறிவித்தது. இதில் தமிழகத்தில் மறைந்த முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் விஜயகாந்த் உட்பட 6 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் தேர்வானவர்களுக்கு டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். அந்த வகையில் தமிழகத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் ஜோ டி குரூஸ், வள்ளி ஒயில் கும்மி நடன கலைஞர் பத்ரப்பன், ஸ்குவாஷ் வீராங்கனை ஜோஷ்னா சின்னப்பா, சேஷம்பட்டி சிவலிங்கம் ஆகியோர் பத்மஸ்ரீ விருதையும், பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியம் பத்ம விபூஷன் விருதையும் பெற்றுக்கொண்டனர். மேலும் நடிகர் சிரஞ்சீவி, முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு, டென்னிஸ் வீரர் ரோஹன் போபண்ணா உள்ளிட்டோரும் பத்ம விருதுகளை பெற்றனர்.